ஜெபிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிறவரே, ஏசாயா 40:22 பூமி உருண்டின் மீது இருக்கிறவர் நீர். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர் நீர். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் நீர் உம்மை மறைத்து எங்களை போன்ற பாலகர்களுக்கும் உம்மை வெளிப்படுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். சென்ற இரவு, சென்ற பகலெல்லாம், சென்ற நாட்களிலெல்லாம் ஆண்டவர் நீர் கொடுத்த எல்லா சுகத்துக்காக, பலத்துக்காக மிக்க நன்றி செலுத்துகின்றோம். இந்த அபாயமான இந்த நாட்களில், இந்த கொள்ளை நோய் மத்தியில் நீங்களை பலப்படுத்தியிருக்கிறீர். உங்களுடைய கிருபையால் எங்களை நினைத்திருக்கின்றேன். ஆண்டவர் அங்கு உள்ள உணவு அளவாக நீர் தருகின்றேன். உண்ண உணவும் உடுக்க உடை நீர் பொறுப்பாக எடுத்துக் கொள்வேன். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருவழிபாட்டின் நீர் ஆசிர்வதையும் நாங்கள் எல்லோரும் உண்மை உலகத்தில் இருப்பவர்களிலும் எங்கள் இருப்ப நீர் மட்டுமே பெரியவர் என்று உண்டக்குள் ஒரு வழிபாடாக நீர் மாற்றித்தார். 2 கொரிந்தியர் 1:22 இப்படி நாங்கள் வாசிக்கிறோம். தூய ஆவியை கொடுத்து எங்களை முத்தரித்திருக்கிறேன். அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், கேட்க போகிற உடைய திரு வசனங்களுக்காக நன்றி. எங்கள் செவியில் எப்போதும் உடைய வசனத்துக்கு திறந்திருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே. ஆம். தூயாவியானவரே, இரக்கமாய் எங்களை கண்ணோக்கும், எங்களை தூய்மைப்படுத்தும். எங்களை தூய்மைப்படுத்தி உம்முடைய தூய சிந்தனைகளால் எங்களை நிரப்பும். உம்முடைய கிருபைகளால் எங்களை எப்போதும் மூடிக்கொள்ளும். உம்முடைய விண்ணகத்திற்கு பங்காளிகளாக மாறுவதற்கு எங்களுக்கு அருள்தார். விண்ணப்பங்கள் அன்பாய் மலரும். எங்கள் வாழ்க்கையில் அன்பு வெளிப்பட்டு உம்முடன் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே. ஆமென். நாம் எல்லாரும் 2ஆம் வழிபடும் முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது ஆண்டவர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து நாம் எல்லாரும் மகிழ கடவுள். தந்தையாம் கடவுளை உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை மீட்பராக தரும்படி உலகத்தில் அன்பு கூறுகிறேன். இதை போற்றுகிறோம்.
குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தொழும்பையவரை உம்மை போற்றுகிறோம். தூயாவியாகிய கடவுளை எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வேண்டத்தி கடவுளின் அன்பை எங்கள் உள்ளத்தில் பொழுகிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுளை உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. யோவேல் இறைவாக்கினர் சொல்லுகிறார், உங்கள் வஸ்திரம் இல்லை, உங்கள் இதயத்தை கிழில் என்று அடைக்கின்றார். பவுலுடையார் சொல்லுகிறார், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய மடலிலே சொல்லுகிறார், நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாம ஏமாற்றிக் கொள்வோம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிக்கப்படுவதற்கும் அவர் நம்பத்தக்க ஒரு நீதி உள்ளவர். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் செல்வமாக இருக்கிறது அழைக்கிறார் நமது ஆண்டவர். நாம் எல்லாரும் மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாக நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய கீர்த்தனை புத்தகத்திலே 138வது பாடல், எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்குமை என்ற பாடல். 2ஆம் சரணத்தில் நம்முடைய பாவ அறிக்கைக்காக எல்லோரும் சேர்ந்து பாடலாம். எந்தன நீதிகள் என் கண்கள் முனமே இடைவிடாதிருக்கையிலே உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே, உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே, உத்தம மனமுடையோ என்னையாடும் எத்தனை திரள் பாவம் என் தேவனே, எளிய மேல் இறங்கையனே. நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முதலாம் பாவரிக்கை சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நம்மளுடைய வழிகளை விட்டு வழுவி வளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது தூய கட்டளை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்ய தக்கலை செய்யாமல் செய்ய தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் மனிதனுக்கு அள்ளி செய்த வாக்குத்தத்தின்படி நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கு. தப்பினங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாகும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள தந்தையே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது தேவ பக்தியின் நீதியும் தெளிந்த புத்தியின் பொருளாய் நடந்துகிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை செய்தருளும். ஆமென். யாரெல்லாம் முழுதையத்தோடு நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் மீறுதலையும் நம்முடைய ஆண்டுடைய பாதத்தில் இறக்கி வைக்கணும், அதை அவர் சுமந்திருக்கிறார் என்கிற உணர்வோடு நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதனாவில் புதுப்பாட்டு என்ற நேசு தருகிறார் என்ற பாடலில் முதல் சரத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டு வரலி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூயாவின் கிருபை தேற்றலையும் தந்துள்வாராக.
ஆமீன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமது ஆவியோடும் இருப்பாராக. திருமறைப்பாட நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய தியானத்தில் குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 22 முடிய. எசேக்கியேல் 15. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எபிரேமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி, அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசையச் செய். அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்பிராயீமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன். அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல்லும்போது, நீ எழுதின கோல்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதியிடமிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுயதேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதில்லை. படிக்க வேண்டிய பாடம் படித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாடமாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 6 முடிய. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 6 முடிய. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்றார் என்பது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 122ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயஸ்தானங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சிரித்திருப்பார்களாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தம் என் சிநேகிதர் நிமித்தம் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திற்கு நிமித்தம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுது எப்போதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் யோவான் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 வரை. வசனங்கள் 20 முதல் 26 வரை. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறபடி அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசித்தவர்களாகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பின உலகம் விசுவாசிகளுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு
தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே இருக்கும்படி விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அணிவித்தபடியினால் அவர்களும் அறிந்திருக்கார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்திற்கும்படிக்கு நானும் அவர்கள் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமையுண்டாவதாக. ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த மாதம் நமக்கு ஒரு சிறப்பான மாதம். ஏனென்றால் செப்டம்பர் 27ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு நாம் அங்கம் கொண்டிருக்கிற இந்த தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். இன்றைக்கும் உலக அளவில் தென்னிந்திய திருச்சபையை ஆச்சரியமாக வியப்போடு பார்க்கின்ற கூட்டத்தினர் உண்டு. நமக்கு தெரியும் 4 பாரம்பரியங்கள்
இந்த தென்னிந்திய திருச்சபையிலே இணைந்திருக்கிறது என்பது. அவை ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன் அண்ட் காங்கிரிகேஷனல். இந்த 4 பாரம்பரிய திருச்சபைகள் இன்றைக்கும் உலக நாடுகளில் தனித்தனியாகவே இயங்குகின்றன. ஆனால் நம்முடைய நாட்டிலே அது 4 பாரம்பரியங்களும் ஒன்றாக இணைந்து ஒன்றித்த திருச்சபையாக, உலகிற்கு ஒன்றிப்புக்கு அடையாளமாக விளங்குகின்ற திருச்சபையாக அது அமைந்திருக்கிறது. அதற்காக உழைத்த நம்முடைய முன்னோர்களுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு உலகுக்கு உப்பாக ஒளியாக விளங்குகிறது. நாம் அதில் அங்கம் வகிக்கிறோம், அதில் உறுப்பினராக இருக்கிறோம் என்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் கடவுளுக்கு மாட்சியையும் அது ஏற்படுத்துகின்றது. சிறப்பாக நாம் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பகுதியில் எசேக்கியேல் 37ஆம் அத்தியாயத்தில் இருக்கின்ற பகுதியில் இந்த ஒன்றிப்பு, கடவுளுடைய ஆசி, இவைகளை பற்றி நாம் சுருக்கமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு வாக்கு, இந்த ஞாயிறிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாக்கு, அது எசேக்கியேல் 37ஆம் அத்தியாயம் திருவாக்கியம் 26. எசேக்கியேல் 37ஆம் அத்தியாயம் திருவாக்கியம் 26. அதனுடைய கடைசி பகுதியை நான் படிக்கிறேன். நான் அவர்களை நிலை பெற செய்து அவர்களை பெருக செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றைக்கும் நிலைக்கச் செய்வேன். நான் அவர்களை நிலை பெற செய்து அவர்களை பெருக செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றைக்கும் நிலைக்கச் செய்வேன். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அருளின ஒரு வாக்கு தத்தம் இது. நான் உங்களை நிலை பெறச் செய்வேன், நான் உங்களை பெருக செய்வேன், என் தூயகத்தை, என்னுடைய பிரசன்னத்தை அவர்கள் மத்தியில் நான் நிலைக்கச் செய்வேன் என்று 3 வாக்குகளை ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களை நிலை பெற செய்வேன், உங்களை பெருக செய்வேன், என்னுடைய பிரசன்னத்தை உங்கள் நடுவே நிலைக்கச் செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு இந்த அருள் வாக்கை நமக்கு கொடுக்கிறார். நமக்கு தெரியும், சாலமோன் ஆட்சிக்கு பிற்பாடு இஸ்ரேல் அரசு 2ஆக பிரிந்து விட்டது. யூதேயா தலைநகரமாக தென்னாடும், சமாரியா தலைநகராக வடநாடும் பிரிந்து விட்டது. 2க்கும் 2 அரசர்கள் தோன்றினார்கள். ஒரு சில காலகட்டங்களில் அவர்கள் இருவருமே சகோதரர்களை ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொண்டார்கள். ஆனால் 8ஆம் நூற்றாண்டிலும் 6ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதிகளிலும் இந்த 2 அரசுமே மற்ற அரசுகளால் அழிக்கப்பட்டு விட்டன. வடநாடு அசிரியாவால் அழிக்கப்பட்டது, தென்னாடு பாபிலோனால் அழிக்கப்பட்டது. இவர்கள் சிறையிருப்பிலே பாபிலோனிலே இருக்கின்ற போது கடவுள் அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தான், நான் உங்களை நிலை பெற செய்வேன், நான் உங்களை பெருக செய்வேன், என்னுடைய பிரசன்னத்தை உங்கள் நடுவே இருக்கச் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி சொல்லுகிறார்? ஏனென்றால் கடவுளின் பிரசன்னமாக விளங்கிய அந்த எருசலேமின் ஆலயம் இப்போது அவர்கள் பாபிலோனில் இருக்கிறார்கள். கடவுளுடைய பிரசன்னத்தை உணர முடியாத ஒரு நிலை. அவர்கள் 2 நாடாக பிரிந்திருக்கிறார்கள். 2 நாடாக பிரிந்திருப்பதினாலே அவர்கள் வளர முடியாமல், பெருக முடியாமல், அவர்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டு சீரழிந்து போய் இருக்கிறார்கள். கடவுள் வாக்கு பண்ணின நாடு, ஆனால் இப்போது அந்த நாட்டில் அவர்கள் குடியில்லாமல் இப்போது அந்நிய நாட்டிலே அந்நியர்களாக இருக்கிறார்கள்.
எனக்கு அன்பான இறைமுறை பிள்ளைகளே, அவர்கள் இந்த ஏக்கத்தோடு இந்த பாரத்தோடு கட் பண்ணும் பாரு அவன் தோசை கேட்க இவர்கள் இருவரும் 2 நாடாக பிரிந்து விட்டார்கள். ஒரு சில நேரங்களில் அவர்களுக்குள்ளாகவே சண்டையிட்டு தங்களை தாங்களே அழித்துக் கொண்டார்கள். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தான் கடவுள் அவர்களுக்கு இந்த வாக்கை கொடுக்கிறார். நான் உங்களை கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் நாட்டிலே, பாலும் தேனும் வழிந்து ஓடுகிற அந்த கானான் நாட்டிலே உங்களை மீண்டும் நிலை பெற செய்வேன், உங்களை அங்கு பெருக செய்வேன், என்னுடைய பிரசன்னத்தை மீண்டும் உங்கள் நடுவில் நிலை பெற செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது அதற்கு சில விதிமுறைகள் வழிமுறைகளை ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார். ஏன்னா அங்க நாம் பார்க்கிறோம், தீர்க்கதரிசியிடம் நீ 2 கோலை எடு, அதில் ஒரு பக்கம் யூதா என்று எழுது, மற்றொரு புறம் வடநாட்டை குறி, அந்த 2 கோல்களையும் உன்னுடைய கைகளில் ஒன்றாக கூடி அது ஒரே கோலாக மாறிவிடும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இப்படி பிரிந்திருக்கிற இந்த 2 நாடும் சகோதர நாடுகளும் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லுகிறார். ரெகன்சிலியேஷன், அவர்கள் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அதைதான் நாம் இங்கே பார்க்கிறோம். 19ஆம் வாக்கியத்திலே எசேக்கியேல் 37:19 அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் எப்பிராயீம் கையில் இருக்கும் யோசேப்பு மற்றும் அதனுடன் சேர்ந்த இஸ்ரேலின் குலங்களின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலுடன் சேர்த்து அவற்றை ஒரே கோலாக மாற்றுவேன், அவை என் கையில் ஒரே கோலாக இருக்கும் என்று சொல்கிறார். பிரிந்திருக்கின்ற நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகுங்கள். ஒன்றிப்புக்கு, ஒருமனப்பாட்டுக்கு ஒப்புரவு அடிப்படையான ஒன்று. ஒப்புரவு இல்லாமல் மனிதர்கள் ஒன்றித்து வாழ முடியாது. அது சமூகமானாலும் சரி, திருச்சபையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, எப்போது ஒப்புரவு இருக்கின்றதோ அங்கேதான் ஒன்றிப்பும் மகிழ்ச்சியும் பெருகி இருக்கும். ஆகவே இங்கே கடவுள் சொல்லுகிறார், அவர்கள் 2 நாடுகளையும் ஒப்புரவாக சொல்லு. எனக்கு அன்பான இறைமுறை பிள்ளைகளே, நம்முடைய தென்னிந்திய திருச்சபை இந்த 4 பாரம்பரியங்களை கொண்டிருக்கின்ற திருச்சபையை உடையது. இந்த 4 பாரம்பரியங்கள் கொண்ட திருச்சபைக்கும் ஒவ்வொன்று சிறப்பு மிக்கது. ஆனால் அவைகள் எல்லாம் ஒன்றை ஒன்று விட்டு கொடுத்து ஒரே ஐக்கியத்திலே ஒன்றுபட்டு இருப்பதற்கு அவர்கள் ஒப்புரவு ஆனார்கள். ஆகையினால்தான் இன்றைக்கு உலக அளவிலே தென்னிந்திய திருச்சபை எல்லாருக்கும் கடவுளுடைய மாட்சியாக, சாட்சியாக அது விளங்குகின்றது. நம்முடைய குடும்பங்களில் ஒப்புரவு இருக்கின்றதா? நம்முடைய திருச்சபைகளில் ஒப்புரவு இருக்கின்றதா? ஐக்கியத்தை பற்றி நாம் பேசுவோம், ஆனால் அங்கு ஒப்புரவு இருக்கிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாம் வாழ்கின்ற சமூகத்தில் ஒப்புரவு மக்கள் நடுவே இருக்கிறதா என்பதை சிந்தித்து நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். நமக்கு கடவுள் என்னை நிலை பெற செய்ய வேண்டும், கடவுள் என்னை பெருக செய்ய வேண்டும், அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நாம் ஒப்புரவின் செயல்பாட்டில் நாம் இணைவதற்கு நாம் மறுக்கிறோம். கடவுளின் ஆசி வேண்டுமே, ஆனால் நாம் ஒப்புரவில் வாழ வேண்டும். இரண்டாவதாக இந்த இஸ்ரேல் மக்களுக்கு அவர் சொன்ன காரியம், உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் இங்கே அவர் சொல்கிறார் 23வது வாக்கியத்திலே, அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ
இழிந்த அருவருப்பான பொருள்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளில் இருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மை ஆக்குவேன். 24ஆம் வாக்கியத்திலே சொல்கிறார், என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பார்கள், என் நியமங்களை அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவர்கள் இந்த சிறையிருப்புக்கு வந்த காரணம் கடவுளுடைய வழிமுறைகளை, நெறிமுறைகளை, கட்டளைகளை, நியமங்களை அவர்கள் விட்டுவிட்டு வழி விலகி போய்விட்டார்கள். கடவுள் தூயவர், அவரை சேவிக்கின்ற மக்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தூய்மையற்ற வாழ்வில் ஈடுபட்டதினாலே அவர்கள் இந்த சிறையிருப்புக்கு, அந்நிய நாட்டிற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆகவே இப்போது கடவுள் சொல்லுகிறார், இப்போது நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுகிறீர்கள், நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், நானும் உங்களை தூய்மைப்படுத்துவேன். அப்போது நீங்கள் கடவுள் வாக்கு பண்ணின அந்த நாட்டிலே நிலை பெற்று இருப்பீர்கள், அங்கே நீங்கள் பெருகுவீர்கள், அங்கே நான் உங்களை என்னுடைய பிரசன்னத்தால் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்விலே தூய்மை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதா அல்லது கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில், என்னுடைய குடும்ப வாழ்வில், திருச்சபை வாழ்வில், சமூக வாழ்வில் நான் தூய்மை உடையவனாக இருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் சொல்லுகிறார், நான் தூயவர், ஆகையால் நீங்களும் தூயவராக இருங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள் என்று திருமறை வாக்கியம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்விலே ஆசிகளை பெற விரும்புகிறோம். ஆண்டவர் என்னை நிலை பெற செய்ய வேண்டும், ஆண்டவர் என்னை பெருக செய்ய வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நான் தூய்மையாக வாழ மாட்டேன் என்று சொன்னால் இது சாத்தியமாகுமா? இறை ஆசி நிபந்தனைகளோடு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28ஆம் அத்தியாயத்திலும் இவற்றை நீ கடைபிடித்தால் இந்த ஆசிகள் எல்லாம் உன் மீது வந்து பலிக்கும் என்றுதான் வாக்கியம், திருமறை வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் இங்கேயும் இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் சொல்லுகின்ற வாக்கு, நீங்கள் ஒப்புரவின் வாழ்வில் இணைந்தால், தூய்மையின் வாழ்வில் வளர்ந்தால், நான் உங்களை கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நாட்டிலே உங்களை நிலை பெற செய்வேன், உங்களை அங்கு பெருக செய்வேன், உங்களை என்னுடைய பிரசன்னத்தால் நிரப்புவேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, ஒன்றிப்பின் திருச்சபையிலே அங்கமாக இருக்கின்ற நாம் கடவுளுடைய ஆசிகளை பெற விரும்புவோமே ஆனால் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற இந்த நெறிமுறைகளை நாம் பின்பற்றி வாழ்வோம். குடும்பத்திலும், திருச்சபையிலும், சமூகத்திலும் எவ்வித பாகுபாடுமின்றி நாம் ஒப்புரவிலே இணைவோம். நாம் நம்மை தூய வாழ்வுக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்போம். அப்போது இறை ஆசி எப்போதும் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஒன்றிப்பின் திருச்சபை, ஒன்றித்த திருச்சபை, யுனைடெட் சர்ச் அண்ட் யுனைட்டிங் சர்ச். நாம் கடவுளுடைய ஆசையை பெற்று இந்த ஒன்றிப்பின் திருச்சபையில அநேகரை நாம் இணைப்போம். அநேகரும் கடவுளுடைய ஆசையை பெற்றுக் கொள்ளட்டும். கடவுள் உங்களை நிலை பெறச் செய்வார், உங்களை பெருக செய்வார், நம்முடைய பிரசன்னத்தால் உங்களை நிரப்புவார். இறையாசி நம் அனைவரோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னி மரியாதையில் பொறுப்பு வைத்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய
தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய தன்மையுள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபிப்போம். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் அருமையான கடவுளே, உமது திருமைந்தனாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நீர் கொடுத்திருக்கிற உன்னமான வாழ்வுக்காக நன்றி. காளையும் வெள்ளாட்டுக்கடா சிந்துகின்ற இரத்தத்தால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனுடைய இரத்தத்தால் இலவசமாக நீர் மீட்டுக் கொண்டீர். பரலோகத்தை விட்டு தூர இருந்த எங்களை உம்முடைய அருகில் எங்களை சேர்த்துக் கொண்டிருக்கின்றீர். திருமுருக்கின் வழியாக உம்முடைய பிள்ளைகளாக இணைவருக்கு நீர் கற்றுக் கொடுத்த ஆழமான உறவுக்காக நன்றி. இந்த கீழானவர்களை நாடுகிற வாழ்க்கையாக அல்ல, எப்போதுமே பரலோக ராஜ்யத்தில் இருக்கின்ற இறையாட்சியில் இருக்கின்ற இறையரசில் இருக்கின்ற மதிப்பிடாம் நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியர்த்தல் மகிழ்ச்சியினுடைய பண்புகளை கற்றுக்கொள்கிற
ஆண்டவரே நிகழ்வாக திருமுழுக்காக ஆசீர்வதித்து தாரும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, ஒரு புதிய வாழ்வு வாழ கிருபை தாரும். பகிர்ந்தளிக்கின்ற வாழ்வு, இழுந்து போகிற தூக்குகிற வாழ்வு, ஆடை இல்லாதவருக்கு ஆடை கொடுக்கிற வாழ்வு, அந்நியரை சேர்த்துக் கொள்ளுகிற வாழ்வு, இரண்டாம் வருகையிலே என்ன கேள்வி கேட்கப் போகிறீரோ அதற்கெல்லாம் பதில் அளிக்கின்ற ஒரு திருமுழுக்கின் வாழ கிருபைத்தார். இந்த உலக இச்சைகளும் விழுந்து போகும் என்று திருமலை கற்றுக் கொடுக்கிறது. கீழானவர்களை மேலான நாடுவதற்கு எங்களுக்கு திருமறை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆவின் கனிகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்வாக வாழ கிருபைத்தார். தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து அனுதினமும் உடைய பாதையை பின்பற்ற அருள்வார். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் ஆண்டவரே எல்லாத்தையும் தூக்கி அப்புறப்படுத்தும். இம்மானியராக, வினேசராக, இல் ஷெடாயாக, எகுவா ஷம்மாவாக, எகுவா நிசியாக, எல்வோயாக, எகுவா ரூபாவாக என் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது சொல்லிக்கிறோம். இந்த ஆபத்தான காலங்களில் ஆண்டவரே வீடுகளை இழந்தவர்கள், உறவுகளை இழந்தவர்கள், வேலைகளை இழந்தவர்கள், ஏழை கூலி தொழிலாளர்கள், அன்றாடம் உணவுக்காக அங்கலாய்க்கின்ற பிள்ளைகளை ஒப்புவிக்கின்றோம். தூய யோவான் ஆலய திருமக்களுக்காக, தூய பவுல் ஆலய திருமக்களுக்காக, ஒவ்வொரு குடும்பத்தில் நடைபெற போகிற எல்லா நன்மையான காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளாக, உடைய கோட்டைகளுக்குள்ளாக நீர் வைத்துக்கொள்ளாமல் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய சேனை எப்போதும் ஆண்டவரை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய சேனை எப்போதும் மகிமையாக சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் ஆண்டவர் மிஸ்பாவாக, கண்காணியாக நீர் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்திய தேசத்துக்காக, இந்தியாவை ஆளுகிற உடைய பிள்ளைகளுக்காக, பிரதமருக்காக, முதலமைச்சர்களுக்காக, ஆண்டவர் நாடு உலக அரங்கிலே தலை நிற்கிற நாடு, ஆண்டவர் எல்லா சமயங்களையும் ஆண்டவர் உள்ளடக்கிய நாடு, எந்த மதவாத சக்திகளும் உள்ளே வந்து மக்களை கெடுக்காதபடி உடைய ஆவினால் பலப்படுத்தும் சமாதானம் என்கின்ற வல்லமையால் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ண நித்தியாக்கு ஏற்றுக்கொண்டவரே, சமாதான பிரபுவே, இந்த தேசத்தில் சமாதானத்தை தாரும். நாங்கள் சமாதானத்தை எழுந்து தவிக்கிறோம். ஒரு நாளும் மரண ஓசைகளில் செவிகளிலே ஆண்டவரை கேட்டுக்கொண்டே இருக்கிறதப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த கிருபைக்கு நாங்கள் வைத்துக் கொள்ளும், பலப்படுத்தவே இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக விசனமாக்கி கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி இன்றும் என்றும் சமாதானம் கட்டிட கடவர். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த குடும்ப ஜபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றிருந்துள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. Amen.
ஆண்டவரை சேர்ந்து தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட வீடுகளிலே தனித்திருப்போம், விழுத்திருப்போம், ஜெபித்திருப்போம். கடவுள் உங்களை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.